ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு தரமான போஸ்டரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் இஸ் ரிலீஸிங் ஆன் December 18th. ஸோ நம்ம போன வீடியோவிலே பேசியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டர் மாதிரி வெளியிட்டு செகண்ட் சிங்கிள் வர்றதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து அந்த பாட்டினுடைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பாடல் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே பிளானை தான் இவங்க வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டு என்ன ஜான்ராவில் இருக்க போது, ப்ளஸ் அந்த போஸ்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ முதல் விஷயமாக இந்த பாட்டினுடைய ஜான்ராலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாடல் அப்படிங்கிறது ஒரு மாஸ் எலிவேஷன் ட்ராக்காக வந்து இருக்க போது. ஸோ இந்த பாட்டு படத்தில் வந்து எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம விஜய் சார் வந்து முறுக்கு மீசை வச்சுட்டு மாஸாக லியோதாஸ் லுக்கில் போலீஸ் கிட்ட இருப்பார். ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த பாட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த செகண்ட் சிங்கில் நம்ம அனிருத் அவர்களும் நம்ம ஹனுமன் கைண்டும் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் போர்ஷனும் எண்டிங் போர்ஷனும் நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருக்காரு. நடுவில் இருக்கிற ஒரு மாசான ரேப் போர்ஷனை ஹனுமன் கைண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து கிடையாது. சோஷியல் மீடியா வலைத்தளங்களில் பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. பட் கன்ஃபார்ம் ஹனுமன் கைண்ட் வந்து ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காரு. அவர் பாடின பாட்டு தான் செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது இன்னும் தெரில. பார்ப்போம். மேபி நாளைக்கு ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பாட்டே ரிலீஸ் ஆகிடும். நம்ம அந்த பாட்டிலே பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக போஸ்டர் டீகோடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த போஸ்டர் அப்படிங்கிறது விஜய் சார் வந்து மாஸாக ஒரு ஜீப் மேலே வந்து நிற்கிறாரு. விஜய் சாருக்கு பின்னாடி ஒரு கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளர்கள் வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு படத்தில் வந்து விஜய் சார் வந்து கூலி தொழிலாளர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிற அந்த போர்ஷனில் இந்த செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது ப்ளே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மேபி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த திட்டத்தை எதிர்த்து விஜய் சார் போராடுற மாதிரி காட்டியிருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். எல்லாமே என்னோடய கற்பனை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த போஸ்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, இந்த போஸ்டருக்கு பின்னாடி என்ன கதை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவோங்க. யாரெல்லாம் செகண்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவோங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.